எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். இவனை என்ன பண்ண போறீங்க? இவனை என்ன பண்ண போறீங்க? தேச ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக நம்மளுடைய தாய்நாட்டு கொடிய, நம்ம தேச கொடிய எரிச்சு அவன் வந்து பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் விட்டுருக்கான். எத்தனையோ இளைஞர்கள், தேசப்பற்று உள்ள இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க. இவனுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி நாதாரி நன்னாரி நாய்க்கு பிறந்த நாய் பயம் அவன் நம்மளுடைய தேச கொடிய எரிச்சு இவன் விட்டுருக்கான். நம்ம விட்டுருவோம் அவ்வளவு சீக்கிரத்துல. இவனுக்கு கொடுக்கிற தண்டனை இனிமேல் வரக்கூடிய எவனுக்குமே அந்த எண்ணமே வரக்கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டா நீ இந்த போட்டோவை விட்டுருப்ப? அதுவும் இல்லாம எங்களுடைய தாய்நாட்டு கொடிய தாயை எரிச்சிருக்கடா. வாயில வந்துரும். எத்தனையோ பேரு தன்னுடைய பொண்டாட்டி, பிள்ளைங்க, பெத்தவங்க, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நாட்டு பார்டர்ல இருந்துகிட்டு நம்ம நாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கடா. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ராணுவ வீரர்கள். அப்படிப்பட்ட இந்திய கொடிய எத்தனையோ பேரு, எத்தனையோ போலீஸ்காரங்க 24 மணி நேரமும் தன்னுடைய வீட்டை கூட பார்க்காம தன்னுடைய பணியை சிறப்பா செய்யணும்ட்டு அவங்களும் பாடுபட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் தப்பு செய்யறதுக்காக எல்லாரையும் குத்த சொல்ல முடியாது. எத்தனை இளைஞர்கள் சேவை மனப்பான்மையோட எத்தனை பேர் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்துல் கலாம் கண்ட கனவை நிறைவேற்றணும்ட்டு. இந்த மாதிரி சமயத்துல தற்குறிக்கு பிறந்த தற்குறி நாய ஒரு இந்திய நாட்டுடைய, நம்ம இந்திய நாட்டுடைய அந்த தாயை நீ எரிச்சிருக்க. அந்த தாயை நீ எரிக்கல, உன் தாயை நீ எரிச்சிருக்க. பரதேசி பன்னாட பயல. இவனை பெத்தவங்க நாண்டுகிட்டு சாவுங்கடா. அது மட்டும் இல்ல, இவனுக்கு பள்ளிக்கூடத்துல வாத்தியானா இருந்தவன் எல்லாம் எனக்கு வந்துடும் நல்லா வாயில. தேச கொடியை அவமானப்படுத்தி நீ அனுப்பி விட்டுட்டு சாதாரணமா இருந்துருவேன், நாங்க சும்மா விட்டுருவோமா? எங்க இளைஞர்கள் சும்மா விட்டுருவாங்களா? நாதாரி பயல. பார்க்கும் போதே வைத்த எரியுதுடா. நம்ம நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் நம்ம நாட்டு தேசிய கொடிய நீ வந்து எரிச்சு விடுவ. அரசியல்வாதிங்க உங்களுடைய அந்த பேனர்ஸையும் கொடியையும் கிழிச்சதுக்கு தமிழ்நாட்டுல என்ன ஆட்டம் போட்டீங்க நீங்க? எல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. உங்களுடைய அந்த கட்சி கொடியை எரிச்சதுக்கு இவன் தேச கொடியை எரிச்சிருக்கான். இவனுக்கு என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு அரசியல்வாதியும் என்ன பண்ண போறீங்க? தேச ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு இவன் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் கிளம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. வேரோட அழிங்க. இந்துக்களுடைய அந்த கோயில்கள்ல வந்து காலை வச்சுட்டு போட்டோ எடுத்து அனுப்புறதும், பிள்ளைங்களுக்கு வந்து சாராயத்தை ஊத்தி கொடுத்து அதை போட்டோ எடுத்து அனுப்புறதும், நம்மளுடைய புனிதமான அந்த திருக்குரானை வந்து கிழிச்சு அந்த மாதிரி ஒரு அசிங்கப்படுத்தி அவனுங்க போட்டோ எடுத்து அனுப்புறதும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும். இவனுங்களெல்லாம் வளர விடக்கூடாது. வேரோட அழிச்சு இவனுங்களெல்லாம் கண்டத்துணவும் வெற்றி போடுங்க. ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த உரிமை இருக்கு. தாய்நாட்டு மேல எவன் ஏதாவது தப்பான முறையில் ஈடுபடுறானோ அவனுக்கு வந்து அந்த உரிமை இருக்கு. அவனை வந்து சும்மா விடாதீங்க. பாகிஸ்தான்ல அந்த நாட்டோட பிரஜை நம்ம நாட்டு கொடியை அவன் வீட்டுல ஏத்தி வச்சதுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்துருவான். ஏன்? அவன் நாட்டுல நம்ம நாட்டு கொடியை ஏத்துனதுக்கு. நம்ம நாட்டுல இருந்துகிட்டு நம்ம மண்ணுல பிறந்துட்டு நீ வந்து நம்ம நாட்டு கொடியை எரிச்சுட்டு இருப்ப. இந்த இந்திய கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ண போகுது? இந்த நாய இளைஞர்களே, இவன் போட்டோவை விட்டுட்டு இவன் போன் நம்பர் பண்ணாலும் சரி, எதுவும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வச்சு நீங்க ஷேர் பண்ணுங்க. இவன் எங்க இருந்தாலும் மாட்டுவான். கண்டிப்பா அவன் மாட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா இவனை நீங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கிற அடியில இவனோட தாய்கிட்ட குடிச்ச அந்த பாலை கொண்டு கக்கி எடுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இவனை எங்க பார்த்தாலும் சரி இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் தெரியுமா நீங்க? இவன் மட்டும் இல்ல, இவனை பிடிச்சி இவன் குடும்பத்தாரை சேர்த்து நாடு கடத்தணும். இந்திய நாட்டுடைய நம்மளுடைய தாய் கொடியை வந்து அசிங்கப்படுத்தி எரிச்சிருக்கான். இவனை சும்மா விடாதீங்க. நாதாரிக்கு பிறந்த நன்னாரி பயலே. இவனை பெத்தவங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலும் சரி, இவனெல்லாம் கண்டதனமா நீங்களே வெட்டி போட்டுருங்கடா. இவனை பெத்ததுக்கு நாதாரி பயலை பெத்துட்டு நீங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்க. பிள்ளையாட வளர்த்து வச்சிருக்கீங்க. துப்பு கட்ட நாய் பயலா. தேசிய கொடியை அவன் எரிச்சிருக்கான்டா. நம்ம நாட்டுல மண்ணில பிறந்துட்டு நம்ம நாட்டோட சோத்தை தின்னுட்டு நீ வந்து நம்ம நாட்டுல உள்ள அந்த கொடியை எரிச்சிட்டு இருப்பான். உன் பிள்ளைய நீ சும்மா விட்டுருவியா? உண்மையிலே சொல்றேன். இவன் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அந்த ஊருக்காரன் தேசப்பற்று உள்ளவனா இருந்தா கண்டிப்பா இவனை கண்டம் தண்டமா வெட்டி போடுங்க. அது தப்பே கிடையாது.
தேச கொடியை வந்து எரிச்சிருக்கு. நீ நம்ம தேச கொடியை எரிச்சிருக்கடா. எதை எரிச்ச? தேச கொடியை எரிச்சிருக்க. நம்ம தாயை எரிச்சிருக்க. இவனை சும்மா விடாதீங்க நண்பர்களே, இவனை சும்மா விடாதீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் வளர விட்டோம்னு வச்சுக்கலாம், நம்ம இந்திய நாடு முன்னேறாது. தயவு செஞ்சு இவனை மாதிரி ஒவ்வொருத்தன் இனிமேல் கிளம்பவே கூடாது. இவனுக்கு கொடுக்கிற தண்டனை கிளம்ப கூடாது. சரியா? கண்டிப்பா இவனை வேரோட அழிச்சிருங்க. வேரோட மட்டும் அழிக்கல, இவன் குடும்பத்தை நாடு கடத்துங்க. தமிழ்நாட்டை விட்டு இல்ல, இந்தியா விட்டு இவனை நாடு கடத்துங்க. இந்திய தேசிய கொடியை வந்து எரிச்சிருக்கான். நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்போமா? பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் விட்டுட்டு நீ தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா? பொறுக்கி பண்ணாட நாய. ஒவ்வொருத்தனுக்கும் உள்ள உணர்வு இருக்குடா, உள்ள உணர்வு இருக்கு. நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரியா? அதை சரி பண்ணுவோம், முடியும். எல்லா இளைஞர்களால முடியும். சரியா? ஒவ்வொருத்தர் நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. இந்த சமயத்துல ஒற்றுமை குலைக்கிறதுக்காக நம்ம தேச கொடிய எரிச்சிட்டு நீ சாதாரணமா தெரிஞ்சிடுவியா? நண்பர்களே, இளைஞர்களே, கண்டிப்பா இந்த நாய்க்கு சரியான தண்டனை நீங்க கொடுக்கணும். அவனை அடிக்கிற அடியில அவன் தாய்கிட்ட குடிச்ச அந்த பாலை கக்கி எடுக்கணும். அவனை நாடு கடத்தணும். அவனை மட்டும் இல்ல, அவன் சேர்ந்த எல்லாருமே நாடு கடத்துங்க. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யுமா? உங்களுடைய கட்சிக்காரங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், தமிழ் தமிழ் தமிழ்னு அப்படியே வீரவசனமா மேடையில எல்லாம் பேசுறீங்க. இவனை என்ன பண்ண போறீங்க? உங்க கட்சி மீட்டிங்ல வந்து உங்களுடைய கொடியையும் உங்களுடைய பேனரையும் எரிச்சதுக்கு எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை கடையை உடைச்சிங்க, என்னென்ன பண்ணீங்க? ஒரு தேசத்தோடைய, நம்மளுடைய தேச தாயோடைய அந்த கொடியை வந்து எரிச்சிருக்கா. இவனை என்ன பண்ணுவீங்க? அரசியல்வாதிகளும் சரி, இந்திய மக்களும் சரி, கண்டிப்பா இவனை நாடு கடத்தணும். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. இவனை வளர விட்டோம்னா இனிமேல் இவனுக்கு கொடுக்கிற தண்டனை இனிமேல் எவனும் வந்து இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது. இந்தியனா இருந்தோம்னா நமக்கு தேச உணர்வு இருக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி பசங்களை விடாதீங்க. சரியா? பார்த்ததுல இருந்து வயிறு எரியுது. நாடு கடந்து நாங்க உட்கார்ந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு நாட்டோட உணர்வு அதிகமா இருக்கு. வறுமைக்காகவும் வயிற்று பசிக்காகவும் தான் இங்க வந்து கிடக்கும். இந்த மாதிரி நாட்டோட கொடியை எரிச்சு இங்க இருக்க எனக்கெல்லாம் இப்ப எனக்கு கிடைச்சிச்சுன்னா, லீவ் கிடைச்சிச்சுன்னா கூட வந்துருவேன். இவன் எங்க கிடைச்சாலும் சரி வெட்டிட்டு நம்ம போயிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாட்டுக்காக தானே போறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எவனை கொன்னாலும் சரி, இவன் நாட்டுக்காக நான் உள்ள போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் இனிமேல் இவனுக்கு கொடுக்குற தண்டனை கரெக்டா இருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? இவன் தமிழ்நாட்டுக்காரன் தான். இந்திய நாட்டுடைய தேசிய கொடியை எரிச்சிருக்கான். பாத்துக்கிட்டு சும்மா இருக்காதீங்க. விடாதீங்க, விடாதீங்க. இந்த மாதிரி தேச துரோகிய விட்டுறாதீங்க. மூவர்ண கொடியில என்ன இருக்கு தெரியுமா? பச்சை நிறம் இஸ்லாமியத்தோட அமைதியை காட்டுது. வெள்ளை நிறம் நம்ம கிறிஸ்தவனோட அன்பை காட்டுது. ஆரஞ்சு நிறம் நம்மளுடைய இந்துக்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. நம்ம சக்கரம் ஒற்றுமையை காட்டுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம தேச உணர்வா, தேசப்பற்றா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நம்மளுடைய கொடியை எரிச்சிட்டான். விடாதீங்க, விடாதீங்க. அந்த தேச துரோகியை விடாதீங்க.